தமிழ் இன்ஃபோ குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ குருஜி. நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆன்லைன் மூலமா ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களோட பேரை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னோட ஃப்ரெண்டோட ரேஷன் கார்டில் அவங்களோட மகளோட பேரை ஆட் பண்ணியிருக்கோம். இது 100% ப்ரூஃப் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது 7 நாளில் அவங்களோட பேர் ஆட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இதில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இனிமேல் இந்த நேம் சேர்க்கறதுக்காண்டி நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போக தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அல்லது ஆஃபீஸில் வேலை பார்க்குறபடியே உங்களோட நேமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ரௌசரில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த TNPDS.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால் ரைட் சைடு டாப் கார்னரில் லாங்குவேஜ் மாற்றுறது இருக்கும், அங்கே மாற்றிக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள், மின்னணு அட்டை திருத்தம் செய்ய, உறுப்பினரை சேர்க்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது குடும்ப தலைவரோட ஃபோன் நம்பர். அதாவது நீங்கள் ரேஷன் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை இதில் டைப் பண்ணணும். அந்த நம்பர் கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு இந்த சைட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நம்பரை கொடுங்க. இப்போ இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். இப்போ பதிவு செய்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு OTP வரும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ பதிவு செய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் சேவை செய்யவும், சேவையை தேர்வு செய்யவும்ல நம்ம உறுப்பினர் சேர்க்கையை தேர்வு செய்ய போகிறோம். இங்கே யாரை சேர்க்கணுமோ அவங்களோட நேமை டைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் ஒரு தடவை கொடுக்கணும், தமிழில் ஒரு தடவை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழில் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை தமிழ் லாங்குவேஜ் வரலைன்னா பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியும் வரலைன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் காமிக்கிறேன். இதோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பாலினம்னு தெரிந்துக்கிடுங்க, ஆனா பெண்ணான்னு சொல்லி. இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன உறவு முறையோ அதை கொடுக்கணும். அதாவது மகளா, மகனா, இல்லை ஒய்ஃபு, அப்பா, அம்மா, இந்த மாதிரி என்ன உறவு முறையோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் அட்டை என்ன கொடுங்க. இதை கொடுத்து முடித்தோடனே மற்ற ஆவணங்கள், அதாவது நம்மளுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. இதில் ஆதார் அட்டை அப்படி இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 2 இதில் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். இதை கொடுத்துட்டு பதிவேற்று கொடுங்க. கொடுத்தோடனே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது ஜாயிண்ட் ஆகிருக்காது. இங்கே உறுப்பினர் சேர்க்கையை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்துடும். இதில் ஒரு வேளை நீங்கள் திருத்தம் பண்ணணும்னா திருத்த கொடுங்க, இல்லைன்னா நீக்கணும்னா நீக்கணும்னு கொடுத்துருங்க. அப்புறம் உறுதிப்படுத்தல் அதை கொடுத்துட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு
ஒரு குறிப்பு எண் வரும். இது உங்கள் ஃபோனுக்கும் எஸ்எம்எஸ் வந்துடும். சப்போஸ் இந்த ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரலைன்னா நீங்கள் இந்த எண்ணை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணுன்னா, அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது, இது எல்லாம் நம்மளுக்கு கிளிக் ஆகி நம்மளுக்கு வரும். அதுக்கடுத்து சான்றிதழை பதிவிறக்கம், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது எரர் இருந்தால் உங்களுக்கு இங்கே இந்த பாக்ஸில் வந்து காமிப்பாங்க என்ன எரர்னு சொல்லி, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களோட பேர் இப்போ சேர்த்தாச்சு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேஷன் கார்டில் இந்த நம்பரில் இவங்களோட பேர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ப்ரூஃபாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கையொப்பம் தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே. அதுக்கு மேலேயும் நீங்கள் கார்டாக வேணும்னா இ-சேவை மையத்தில் போய் ரேஷன் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.